friends, welcome back to Friends Learning. நம்ம இன்னைக்கு representation of function தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்றோங்கிறது. ஸோ நம்ம 4 டைப்ஸாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்னென்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ இந்த 4 மெத்தட்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதோட டெஃபினிஷன் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி அதில் இந்த 4 எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம 2 செட் எடுத்திருக்கோம், ஏபின்னு. அப்புறம் இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு 2x. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஏயோட எலிமெண்ட்ஸ் எடுத்து f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது f(x) = 2x. அப்போது f(x)ங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 இன்ட்டு இந்த x இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 4 கிடைக்கும். அடுத்து f(3) 2 இன்ட்டு 3 6. ஸோ நம்மளுக்கு f(2), f(3), f(4) மூணுமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா வந்துட்டு இதை எடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்னால் கொடுத்துருக்க 2 செட்டில் எதெல்லாம் ஆர்டர் பேரோ அதை மட்டும்தான் எழுதுவோம். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட 2, 4. ஸோ 2ங்கிறது ஏல இருக்கிற எலிமெண்ட், அதோட பேர் வந்துட்டு பியில் வந்துட்டு 4. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த f(x) கண்டுபிடிச்சது. அப்போது 2, 4. அடுத்து 3யோட பேர் வந்துட்டு 6. 3, 6 அண்ட் 4, 8. ஸோ இதுதான் வந்துட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். செகண்ட் வந்துட்டு டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த எலிமெண்ட் ஏ, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்க f(2). ஏவும் f(2) தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே எக்ஸாக எடுத்துக்கிட்டது ஏயோட எலிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸ், அதுக்கப்புறம் f(x) கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம என்னென்ன எக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2, 3, 4 ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 2, 3, 4. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா f(2)க்கு வந்துட்டு 4, f(3)க்கு 6, f(4)க்கு 8. ஸோ டேபிள் ஃபார்மும் நம்ம போட்டுட்டோம். தேர்ட் வந்துட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நம்ம ஆல்ரெடி நிறைய சமுக்கு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஏங்கிற செட் எடுத்துக்கணும். 2, 3, 4. அடுத்து பி 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மேப் பண்ணுவோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இங்கே மேப் பண்ணுவோம். ஸோ 2ங்கிறது நம்ம 4க்கு மேப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3 வந்துட்டு 6க்கு, 4 வந்துட்டு 8க்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் 4th ஒன் வந்துட்டு கிராஃப். ஸோ கிராஃபிக்கலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸில் வந்துட்டு 2, 4, 6, 8. ஸோ நம்ம வந்துட்டு 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம், 3 வந்துட்டு போடல. அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸ்லேயும் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் கிராஃப் பிளாட் பண்ணோன்னா 2, 4. ஸோ 2 and 4 இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 3 to 6. 3ங்கிறது வந்து 2க்கும் 4க்கும் இங்கே நடுவில் இருக்கும். அடுத்து வந்துட்டு 4 to 8. ஸோ 4லேருந்து 8க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம இந்த 4 மெத்தட்ஸ்லையும் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆர்டர் பேர்ஸ் எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் டேபிள்னால் வந்துட்டு நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அதை எக்ஸாகவும் கண்டுபிடிச்சிருக்க f(x)ஐ வந்துட்டு போட்டு டேபிள் ஃபார்ம் எழுதுவோம். தேர்ட் வந்துட்டு ஆரோ டயக்ராம். ஸோ நம்ம கொடுத்துருக்க 2 செட் எழுதி நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் வச்சு நம்ம மேப் பண்ணுவோம். ஃபோர்த்து வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிராஃபில் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்துட்டு ப்ளாட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை வந்துட்டு 4 டைப்ஸில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.